இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடி தூயவர் பிறந்து விட்டார். இனி மனிதனும் இறைவனும் இணையலாம், அவர் சமூகத்தில் பயம் இன்றி நுழையலாம். இனி மனிதனும் இறைவனும் இணையலாம், அவர் சமூகத்தில் பயம் இன்றி நுழையலாம். அப்பா என அன்புடன் அழைக்கலாம், பிள்ளை போல் மார்பினில் மகிழலாம். அப்பா என அன்புடன் அழைக்கலாம், பிள்ளை போல் மார்பினில் மகிழலாம். பாவமில்லை இனி, சாபமில்லை இனி, மரணமில்லை இனி, கண்ணீர் இல்லை, துன்பமில்லை இனி, கவலை இல்லை இனி, தோல்வி இல்லை இனி, தொல்லை இல்லை, அடிமை இல்லை இனி, வியாதி இல்லை இனி, கஷ்டமில்லை இனி, வறுமை இல்லை. காலங்கள் காத்திருந்தோம், இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கோடா கோடியாய் தூதர்கள் பாடி தூயவர் பிறந்து விட்டார். இருள் நீக்கவே அருள் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். பயம் நீக்கவே சுகம் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். வானம் பூமியாவும் அவரை பாட காலங்கள் காத்திருந்தோம், இரட்சகர் இயேசு பிறந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 பெத்லஹேமில் பிறந்த அவர், பாலனாய் ஜெனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்தலூயா, உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்தலூயா, உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் மீது யோசபாத் நம்பிக்கை வைக்கிறார். இந்த படத்தில் உள்ள ஆட்கள் யார்? இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா? இவர்கள் போருக்கு செல்கிறார்கள். முன் வரிசையில் செல்பவர்கள் பாட்டு பாடுகிறார்கள். ஆனால் அந்த பாடகர்கள் ஏன் ஈட்டிகளையும் பட்டயங்களையும் கொண்டு போகவில்லை? போர் செய்ய இதெல்லாம் வேண்டாமா என்று நீ ஒருவேளை கேட்கலாம். இதற்கான பதிலை இப்போது பார்க்கலாம். யோசபாத் யூத ராஜ்யத்தின் ராஜா. 10 இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஆகாப் ராஜாவும் ஏசபேலும் இருக்கிற அதே காலத்தில் இவர் வாழ்கிறார். ஆனால் யோசபாத் ஒரு நல்ல ராஜா. அவருடைய அப்பா ஆசாவும் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். அதனால் 2 கோத்திரத்திற்கும் ராஜ்யத்தின் ஜனங்கள் பல ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஆனால் இப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஜனங்கள் ரொம்ப பயந்து விடுகிறார்கள். சிலர் வந்து யோசபாத்திடம், மோவாப், அம்மோன், சேயீர் மலை நாடுகளிலிருந்து ஒரு பெரிய படை உம்மை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். அதனால் யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறார். ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூறினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அங்கே யோசபாத் ஜெபிக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த பெரிய படைக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு உதவி அருளும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பிறகு தம்முடைய ஊழியரில் ஒருவரை இவ்வாறு
அறிவிக்க சொல்கிறார். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே. எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். மறுநாள் காலை யோசபாத் ஜனங்களை பார்த்து, கர்த்தரில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கிறார். பிறகு தன் படையின் முன் வரிசையில் பாடகர்கள் நிற்க வைக்கிறார். அணிவகுத்து செல்லும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு துதிகளை பாடுகிறார்கள். யுத்த களத்திற்கு அருகே சென்றபோது என்ன நடக்கிறது தெரியுமா? எதிரிகளின் படை வீரர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். இதனால் இஸ்ரவேலர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது ஒரு படைவீரன் கூட உயிரோடு இருக்கவில்லை. கர்த்தர் மீது யோசபாத் நம்பிக்கை வைத்தது ஞானமான காரியம் அல்லவா? அவர் மீது நம்பிக்கை வைப்போமானால் நாமும் ஞானமுள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை துதிக்கும்போது நம்மை விடுவிப்பார். ஆமென்.